இந்த வீடியோல நான் சொல்ல போறது கேட்டு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க, அசந்து போக போறீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அது என்னன்னா, உங்களுக்கே தெரியாத உங்களை பத்தின ஒரு உண்மை. அந்த உண்மை எனக்கு மட்டுமே தெரிந்தது. என்னடா ஓவரா புதிர் வைக்கிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். டைரக்டா விஷயத்துக்கு வரேன். நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்றேன், இப்ப நான் சொல்ல போற படத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க பாத்துருக்கவே சான்ஸ் கிடையாது. அப்படின்னாடா படம் அதுன்னு கேக்குறீங்களா? சொல்லட்டுமா? தீனா, கில்லி, தூள், காதல் கொண்டேன், சிவகாசி. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த படத்தெல்லாம் நாங்க 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து முடிச்சாச்சு. அது ஒரு தடவை 2 தடவைலாம் கிடையாது, குறைஞ்சது ஒரு 20-30 தடவையா பார்த்திருப்போம். இவர் கான்பிடென்ட்டா சொல்லி கிழிக்கிறாராமா அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க. இதே படங்களை ரீமேக்ன்ற பேர்ல ஒரு சில லாங்குவேஜ்ல பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்களா? மாட்டினாடா மானஸ்த மாட்டீங்கல்ல? அதான் சொன்னேன். இப்போ சொல்லுங்க, இந்த படம்லாம் நீங்க பார்க்கல தானே? பட் கவலைப்படாதீங்க, இந்த படத்தெல்லாம் உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். இத்தனை படத்தையும் நீ போட்டு காட்ட போறியா? ஒரு படத்துக்கு 2.5 மணி நேரம் வச்சுக்கிட்டாலும் 2/3 3/4 குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது ஆகுமே 5 படம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு படத்துக்கும் ஜஸ்ட் 1 to 2 மினிட்ஸ் தான் முடிச்சு விட்டுறலாம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. அதாவது ஒருவேளை விஜய், அஜித், தனுஷ், விக்ரம், ரஜினி, கமல்லாம் 1080 பிக்சலுக்கு பதிலா -1080 பிக்சல்ல இருந்து தான் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் தினக்கு தினக்கு தீனா தீனா. நம்ம தலைக்கு இந்த படத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவரோட ஃபேன்ஸ் இன்னும் டபுளும் ஆயிட்டாங்க. அதே நேரத்துல ஏகப்பட்ட படம் இவருக்கு புக் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு பேர் போன படம் AR முருகதாஸ் டைரக்ஷன்ல. இன்னும் கூட KTV, சன் டிவி எல்லாம் போட்டா பார்த்துனே இருப்போம். அப்பேற்பட்ட படத்தை நான் ரீமேக் செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி பெங்காலில இருந்து 2002ல ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு. இதுல நம்ம தலையா நடிச்சது யார் தெரியுமா? ப்ரோசஞ்சித் சாட்டர்ஜி. சாரிப்பா, வாயில நுழைய மாட்டேங்குது. ப்ரோசஞ்சித் சாட்டர்ஜி. ஒரு வழியா சொல்லி முடிச்சிட்டம்பா. இந்த படத்தோட பேரும் தீனா மாதிரியே டீல ஆரம்பிச்சு ஏல முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டீப்பா திங்க் பண்ணி தேவா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு டைரக்டர். இப்போ இவர் அப்படியே தீனா மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு நடந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நீங்க பார்க்க போறீங்க. ஆர் யூ ரெடி? வெயிட் அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் போலாமா? புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். உங்க கண்ணுக்கு அது தெரிஞ்சா இல்லையா? அதாவது நம்ம பெங்காலி அஜித் அவர்கள் பைக்ல அப்படியே ஃபாஸ்டா வந்து சடன் பிரேக் போட்டுருவோம், அப்பதான் மாசா இருக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணி வந்திருக்காரு. கட்சியில பைக் இவர் சொல்ற பேச்சை கேட்கல, ஒரு அடி முன்னாடி தள்ளி தான் நின்னுச்சு. புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? அதுவும் இவர் கால் வச்சுதான் நிறுத்தினாரு. இது மட்டும் இல்ல, அடுத்த சீன்லயே அவர் காலை தூக்கி வெளியே போடுறப்போ ஹேண்ட்பார்ல கால் முட்டி அந்த பைக் இவரை அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. இதனால் மனமுடைந்த நம்ம பெங்கால் அஜித் வீட்ல உட்காந்து ஹோம்வொர்க் பண்றேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா தீனா படம் பார்த்து எப்படி நம்ம தலை நடக்கிறாரு, எப்படி பேசுறாரு, எப்படிலாம் ஸ்டைல் பண்றாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனா புலியார் சுடி போடுறப்பயே புஷ்னு போனதுனால எல்லாத்தையும் மறந்து அஜித் மாதிரி நடக்கிறேன்னு நினைச்சிட்டு அக்குள்ள கட்டி வந்த ஒரு மாதிரி நடக்கிறாரு. நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். அது மட்டும் இல்ல, இந்த அஜித்துக்கு அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பல்லு பூரா கரையா இருக்குது. ஒருவேளை இந்த அஜித் பான் பராக் போடுவாரோ? அடுத்த படத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சீனை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். 150 கொடுங்க. என்ன இந்த பொண்ணு 150 கேக்குது? பாவம், ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். குத்துரு. இதுல நம்ம தலைய பாத்தீங்கன்னா ஃபேஸ சீரியஸா வச்சுக்கிட்டு லைலாவோட இன்ட்ரோ ஆகிறப்போ ரொமான்டிக்கா கொண்டு போவாரு. இதுவே நம்ம பெங்காலி அஜித்தை பாத்தீங்கன்னா வாயில பபுள் கமோ கூல்லிப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பாருங்களேன். சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம டான்ஸை பாத்துருவோமா? அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் அடிச்சு சொல்றேன், இந்த டான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஒட்டி படிக்கலாம் தூக்கிட்டேன், நானும் படம் நடிக்க போறேன், பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி அந்த ஊருக்கே கிளம்பினாலும் கிளம்புவீங்க. இவராவது எவ்வளவு தேவலாம். பின்னாடி வரப்போற லோ பட்ஜெட் ஹீரோஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டேய் நீ எல்லாம் ஹீரோவா அப்படின்னு ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. பார்க்கலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு போட போறேன். இது என்ன படம் அப்படின்றது நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க. ரெடியா? I'll come tomorrow. Okay. I want to be like this. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, இல்ல. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு போடுறேன், அப்பயாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இல்லைங்க, இல்ல. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? சரி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஒருவேளை இதுலயே நீங்க கண்டுபிடிக்கலன்னா இல்ல கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சீனை பாருங்களேன். இப்ப கண்டுபிடிச்சிங்களா?
இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் வேறன்னு தாங்க தெரியல. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம், இந்த சீனையும் அந்த சீனையும் கம்பேர் பண்ணி போடுறேன், அப்ப புரியும் இது என்ன படம் அப்படின்னு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா? I'll come tomorrow. Okay. I want to be like this. இந்த சீன் அது எந்த சீனோட ரீமேக்னா, Even I'll get Sundari like this. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இப்ப நீங்க ரெண்டாவதா ஒரு பாட்டு பாத்தீங்க இல்லையா? அந்த பாட்டு எந்த பாட்டோட ரீமேக்னா, மூணாவதா ஒரு சீன் பாத்தீங்க இல்லையா? அது எந்த சீனோட ரீமேக்னா, என்ன கொடுமை சரவணனது. சரி இதெல்லாம் ஒளிஞ்சு போகுது, ஒரு வாரமா 2 போட்டோம் அப்படின்னு விடுங்க. இந்த படத்துல விக்ரம், ஜோதிகா இவங்களை தவிர்த்த ஹைலைட் யாரு? நம்ம சொர்ணாக்கா. இந்த படத்துல யாரு சொர்ணாக்கான்னு பாக்குறீங்களா? தூள் படத்துல வந்த அந்த சொர்ணாக்காவை பாக்குறப்போ யப்பா சரியான பொம்பளை ரவுடி பாயுது அப்படின்னு நமக்கெல்லாம் காண்டாவும். ஆனா இந்த படத்துல வர்ற சொர்ணாக்காவை பாக்குறப்போ ஒரு மார்க்கமா இருக்குடா. அதுலயும் முக்கியமா அந்த கார்ல இருந்து வெளியே வந்து ஏதோ மூக்கு பொடி போட்ட மாதிரியே மூக்க தேய்ப்பாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறப்போ ரெஸ்ட் இன் பீஸ் சொர்ணாக்கா. அதுலயும் ஒரு சீன்ல கத்தி எடுத்து குத்திட்டு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் ஏன்னு தெரியல. ஒருவேளை தம்பிங்க பின்னாடி தான் இருக்கிறானுங்களா இல்ல விட்டு ஓட்டானுங்களா அப்படின்னு செக் பண்றாங்களோ? உங்களுக்கு பாத்ரூம் வருது இல்ல தண்ணி குடிக்கணும்னா டக்குன்னு என்ன விட்டு போயிடாதீங்க, கூப்பிடுங்க நானும் வரேன். இது எல்லாத்த விட இன்னொரு ஹைலைட்டும் இருக்கு. அதாவது நம்ம தூள் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தாடி ஜாஸ்தியா வச்சிருப்பா. அப்படியே அப்புறம் ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ட்ரிம் தான் பண்ணிருப்பாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நாங்க காட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காரு. அதை பாருங்களேன். அட பாவிகளா, மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. ஐயோ இவ்வளவு சொன்னோமே, இந்த படம் பேரை சொல்ல மாட்டோம் பாருங்களேன். இந்த படத்தின் பெயர் ரஞ்சா இல்ல ராஞ்சாவான்னு தெரியல, ஏதோ ஒரு ஜா. இந்த படம் 2014 சிங்களத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். சரி இதுக்கே அசந்து போயிடாதீங்க, இன்னும் பின்னாடி 2 படம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதுல மூணாவதா பார்க்க போற படம் தல படம் பார்த்தாச்சு, சியான் விக்ரம் படமும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சுப்பாங்க இல்லையா, சோ அடுத்து பார்க்க போற படம் திரு விஜய் அவர்கள் நடித்த கில்லி. கபடி 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 கபடி. இதுல சீன்ஸ் எல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஹீரோ யாருன்னு பார்த்துலாமா? தப்பு இல்ல, இந்த ஹீரோ மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா ஹீரோ தவிர்த்து மத்த பீஸுங்க எல்லாருமே பாக்குறதுக்கு கொஞ்சம் மார்க்கமா இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம த்ரிஷா. நம்ம த்ரிஷாவை இந்த ஷாலாலா பாட்டுல பாக்குறப்போ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ நியூ ஸ்டைல் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி த்ரிஷா தாவணின்னு போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் 2021 ரிலீஸ் ஆயிருக்குது. அதே ட்ரெஸ் போட்டு இதே த்ரிஷாவும் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா ஏமா இந்த பாட்டுக்கு ஹீரோயின் தானே ஆடணும், நீ எதுக்கு ஆடுற அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்குள்ள ஒண்ணு ஒளிஞ்சிருக்குது, அது சொன்னா கான்ட்ரவர்சி ஆகும். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு. அதனால அடுத்தபடியாக முத்துப்பாண்டிய பார்த்துடலாம். பேர் என்ன? எருமை. இதுல நம்ம முத்துப்பாண்டிய உத்து பாத்தீங்கன்னா வில்லன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்போ 3வது ரோல 4வது நிப்பாரு பாத்தீங்களா ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டின்னு வந்து முத்துப்பாண்டியா போட்டு விட்டாங்க. அவரை பாக்குறப்போ வில்லன் ஃபீலே வர மாட்டேங்குது. ஏன்னா த்ரிஷா கிட்ட போய் ரொமான்டிக்கா வில்லன் ரோல் பிளே பண்ண சொன்னா அம்முவா. ஆமா. குட் நேம். அம்மா வச்சாங்களா? இப்போ நம்ம தளபதி விஜய்க்கு வருவோம். இந்த சீன்லாம் எப்பேற்பட்ட சீன், இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறதுக்கு முன்னாடி கில்லில இருக்க இதே சீனை பார்த்துட்டு வாங்க. எதுக்கு? இப்போ அதே சீனை இங்க பாருங்க. இந்த ஃப்ரேம்ல பாக்குறதுக்கு ஏதோ மினி பட்ஜெட் நாடகம் மாதிரியே ஃபீல் ஆகுது. அதுவும் அந்த சாரியில ஹீரோயினை பாக்குறப்போ ஹீரோக்கு அக்கா மாதிரியே இருக்கிறாங்க. லோ பட்ஜெட் படம் தெரியுது, அதுக்காக வயசானவங்க போடுற புடவையெல்லாம் வாங்கி வந்து போட்டு விட்டு இதான் த்ரிஷா நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு நம்மள வற்புறுத்துற மாதிரி இருக்குது. பட் என்ன கேட்டீங்கன்னா சூப்பர் பிகர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கில்லியில நம்ம தளபதியோட தங்கச்சி குறைஞ்சது ஒரு 7-8 வயசாவது டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஆனா இதுல தங்கச்சியை பாருங்களேன்.
ஒருவேளை ஒரு சின்ன சேஞ்சை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி வைக்கிறதுக்கு பதிலா அக்காவை வச்சுட்டாங்களோ? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. இந்த வீடியோல லாஸ்டா பார்க்க போற படம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம தலைவர் நடிச்ச பாஷா. சரி, ஆல்ரெடி டைம் ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்குது. சோ ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த பாஷாவை அடுத்த பார்ட்ல கன்டினியூ பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஃப்ரேம்ல பாஷாவையும் ரைட் ஃப்ரேம்ல கீஞ்ச பீஸாவையும் பார்த்தலாமா? சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் ஆகி போச்சு. பேலன்ஸ் இருக்கிறத அடுத்த பார்ட்ல கன்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணலனா சரி விடுங்க, இதை சொல்லி சொல்லி எனக்கே போர் அடிக்குது. உங்களுக்கு அடிக்காதா? பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பார்ட்டில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.